Hello girls and boys, welcome to Blackboard Techniques. இந்த வீடியோல நாம பயிற்சி 1.3ல இருக்கிற 7th ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஆல்ரெடி 6 ப்ராப்ளம்ஸ் என்னோட வீடியோஸ்ல இருக்கு. வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம 7th கொஸ்டின் பார்ப்போம். 24 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ துண்டிலிருந்து 4 மூலைகளிலும் சம அளவுள்ள சதுரங்களை வெட்டி படம் 1.17 உள்ளவாறு மேல்புறம் திறந்த ஒரு பெட்டி செய்யப்படுகிறது. இந்த பெட்டியின் கன அளவு V எனில் V ஐ X இன் சார்பாக குறிப்பிடுக. அப்போ இங்க 24 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுர வடிவம். இங்க ஒரு ஷீட் இருக்கு. இந்த ஷீட் சதுரம் ஷேப்ல இருக்கு. இதோட பக்க அளவு 24 சென்டிமீட்டர். அதாவது இந்த ஒவ்வொரு பக்கமும், அந்த 4 பக்கமும் ஒவ்வொரு பக்கமோட அளவு 24 சென்டிமீட்டர். இந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் 24 சென்டிமீட்டர். ஓகே, இந்த ஷீட்ல இருந்து 4 கார்னர்ல, இப்போ 4 மூலைகளிலும் சம அளவுள்ள சதுரங்களை வெட்டி, அப்படின்னா இந்த டயக்ராம்ல கொடுத்திருக்கிற மாதிரி இந்த கார்னர், ஒவ்வொரு 4 கார்னர்ல இருந்தும் ஒரு சதுரம் ஷேப்ல ஒண்ணு கட் பண்றாங்க. கட் பண்ணிட்டு இது போயிரும் வெளியே, இந்த போர்ஷன் போயிரும், இந்த போர்ஷன் போயிரும், இது போயிரும், இது போயிரும். மீதி இவ்வளோ இந்த லைட் ஷேடட் பார்ட் மட்டுமே இருக்கும். அப்போ அதை வச்சு நம்ம இந்த சைட்ல இருக்கிற அந்த பகுதியை நம்ம ஃபோல்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் பண்ண முடியும். ஃபோல்ட் பண்ணி இந்த இவ்வளோ பகுதியும் மடிச்சு வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறமா அந்த பாக்ஸோட கன அளவு கண்டுபிடிக்கணும். அதுதான் கொஸ்டின். ஓகே, இப்போ இந்த ஸ்கொயர் ஷீட்ல இருந்து இந்த டோட்டல் 24 சென்டிமீட்டர் மொத்த அளவு கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா, ஓகே, கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா என்ன அளவு இருக்கும்? இந்த போர்ஷன் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ, இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ். ஓகே, அப்போ இந்த எக்ஸும் இது ரெண்டுக்குமான சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த போர்ஷன் சேர்த்து ஒரு எக்ஸ், இதுக்கும் சேர்த்து ஒரு எக்ஸ். அப்போ இந்த எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 2 எக்ஸ். அப்போ 24 மொத்த அளவுல இருந்து இந்த 2 எக்ஸ மைனஸ் பண்ணி இருக்கிற அந்த அளவு தான் இந்த கட் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற பக்கத்தோட அளவு. ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷனை கிளியரா பார்க்கலாம். இப்போ தீர்வு என்னன்னு பார்ப்போம். தீர்வு இப்போ நமக்கு இப்போ இருக்கிற கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இருக்கிற சதுரத்தோட பக்க அளவு என்ன? ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல 24 சென்டிமீட்டர் இருந்துச்சு. கரெக்ட், 24 சென்டிமீட்டர் இருந்துச்சு. அது நம்ம அந்த போர்ஷன் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா என்ன இருக்கு? 24 மைனஸ் 2x. ஓகே, 2xன்றது நம்ம கட் பண்ணி எடுத்த போர்ஷன். இப்போ இதுதான் இப்போ இருக்கிற சதுரத்தோட பரப்பளவு, சாரி பக்க அளவு. பரப்பளவு கிடையாது, பக்க அளவு. அப்போ இப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த பாக்ஸ், அதுக்கப்புறமா பாக்ஸ் பண்ணணும். இந்த பாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற கன அளவு தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பெட்டியின் கன அளவு, அதான் கொஸ்டின். அப்போ பெட்டியின் கன அளவு அப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த பெட்டியோட கன அளவு கேட்டிருக்காங்க. கன அளவோட ஃபார்முலா, பெட்டியின் கன அளவுக்கான ஃபார்முலா இந்த பேஸ் இருக்குல்ல, இந்த அடிப்பகுதியோட பரப்பளவு பெருக்கல் இந்த உயரம். உயரம் என்ன கொடுத்திருக்காங்க? எக்ஸ். ஓகே, இந்த
இந்த பேஸ் அடிப்பகுதி, அதாவது அது வந்து ஸ்கொயர் சதுர ஷேப்ல தான் இருக்கு. அதோட பரப்பு பெருக்கல் உயரம், அதுதான் இந்த ஃபார்முலா கன அளவு. நமக்கு பக்கம் தெரியும். ஓகே, நமக்கு பக்கம் தெரியும். பக்கம் தெரிஞ்சுன்னா கன அளவு கண்டுபிடிக்கிறது ஈஸி. இப்போ கன அளவுல பரப்பளவு கண்டுபிடிக்கிறது ஈஸி. இப்போ ஒரு சதுரம் இருக்கு. அந்த சதுரமோட பக்கம் வந்து ஏயா இருக்கும்போது, பக்கம் வந்து ஏயா இருக்கு. அப்போ அதோட பரப்பளவு ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர். அதே மாதிரி இந்த பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இது நமக்கு பக்கமா இருக்கு. பக்கம் என்ன? 24 மைனஸ் 2x. அப்ப இதோட பரப்பளவு ஃபார்முலா 24 மைனஸ் 2x the whole square. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். ஆன்சர் எப்படி வரும்? இப்போ பெட்டியின் கன அளவு, இதுதான் ஃபார்முலா. இது யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. பெட்டியின் கன அளவு இஸ் ஈக்குவல் டு அடிப்பகுதியின் பரப்பளவு இன்டு உயரம். இப்போ அடிப்பகுதியின் பரப்பளவுனா பக்கம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பக்கம் ஆல்ரெடி இருக்கு. ஓகே, இதுதான் வந்து பக்கம். அப்போ பக்கம் கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டிருந்தாங்கன்னா ஸ்கொயர் வச்சு எழுதணும். ஏயா இருந்துச்சுன்னா ஏ ஸ்கொயர். அப்போ இங்க நமக்கு 24 மைனஸ் 2x இருக்கு. அப்போ அதுவும் ஸ்கொயர் வரும். ஸ்கொயர் பெருக்கல் உயரம், அங்க டயக்ராம்ல என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ். இதுதான் ஃபார்முலா. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வர ஆன்சர் தான் பெட்டியின் கன அளவு ஆன்சர். இதுதான் அதான் இந்த 7th கொஸ்டினுக்கான ஆன்சரு. அப்போ இதுல நமக்கு என்ன ஃபார்முலா இருக்கு? இது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு. a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர், ரைட்? a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர், இதுதான் ஃபார்முலா. அப்போ இந்த 24 மைனஸ் 2x த ஹோல் ஸ்கொயரை இதே ஃபார்ம்ல எழுதும் போது என்ன வரும்? 24 ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ 2 இன்டு 24 இன்டு 24 இன்டு 2 ab, b 2x plus b square. b square என்ன? the 2x square. Okay, இப்போ 24 into 24 என்ன வரும்? 24 into 24 4 16 1 4 பெருக்கல் 2 8 9 4 பெருக்கல் 2 8 2 4 6 7 இங்க 1 வரும் 5. அப்போ ஆன்சர் என்ன? 576 மைனஸ் 24 இன்டு 2 48 வரும். 48 பெருக்கல் 2 96 எக்ஸ் வரும். அப்போ இது என்ன? 2x த ஹோல் ஸ்கொயர்னா 4x ஸ்கொயர். இதுதான் இதோட சிம்பிளிஃபிகேஷன். அப்போ இங்க என்ன எழுதணும்? 576 மைனஸ் 96x பிளஸ் 4x ஸ்கொயர். இது என்ன? எக்ஸ் வச்சு நம்ம கம்ப்ளீட்டா அதுக்கப்புறமா பெருக்கணும். எக்ஸ். ஓகே, அப்போ இப்போ 576 இன்டு எக்ஸ்னா 576x, அதுக்கப்புறம் மைனஸ் 96x
ஸ்கொயர் எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x கியூப் எக்ஸ் வச்சு பெருக்கும்போது 4x ஸ்கொயரும் எக்ஸும் மல்டிப்ளை பெருக்கும்போது எக்ஸ் கியூப் கிடைக்கும். இப்போ நம்ம ஆன்சரை வந்து இந்த கியூப் ஃபர்ஸ்ட்ல வர மாதிரி எழுதணும்னா கியூப் ஃபர்ஸ்ட் 4x கியூப் எக்ஸ் ஸ்கொயர் அதுக்கப்புறம் வரும் மைனஸ் 96x ஸ்கொயர் ப்ளஸ் 576x. இதுதான் கன அளவு, பெட்டியின் கன அளவோட ஃபார்முலா ஆன்சர். ஓகே, இதை வந்து சிம்பிள் நம்ம டயக்ராம்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் போட்டு இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும் தான். இது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு ஃபார்முலா இந்த பெட்டியின் கன அளவு, அடிப்பகுதியின் பரப்பளவு இன்டு பெருக்கல் உயரம். இது ஈஸி தான், அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், பிளாக்போர்ட் டெக்னிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். We'll see you on the video. Till then, bye. Take care. Thanks for listening.